வணக்கம். உலக அழகி போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள், அவர்களை உள்ளூர் பெண்களை வைத்து காலை கழுவ வைத்தார்களா? அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சை தெலுங்கானாவில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக, அது ஏறக்குறைய போராட்டமாக கூட வெடிக்கிற அளவுக்கு மாறி இருக்குது வந்து. அதாவது உலக அழகி போட்டிக்காக 108 நாடுகள்லேருந்து வந்த அழகிகள், போட்டியாளர்களா வந்தவங்கள, உள்ளூர்ல தெலுங்கானாவுல இருப்பாங்கள்ல பெண்கள், அவங்கள வச்சு கால் இருக்குல்ல பாதம், அத வந்து கழுவி விட்டாங்க. இது எப்படி? உலக அழகிகள் வந்து போட்டிக்கு வந்தவங்கலாம் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கட்டுங்களா? எங்க ஊர் பெண்கள்லாம் ரொம்ப இதுவானவங்களா? எப்படி நீங்க வந்து கழுவ வைக்கலாம்? அப்படின்ற ஒரு சர்ச்சை தெலுங்கானாவில இருக்கு. அதற்கு வந்து போட்டி ஏற்பாடு செய்தவர்களும், தெலுங்கானா கவர்மெண்ட்டும் ஒரு மறுப்பு சொல்லியிருக்காங்க. அந்த விவகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த உலக அழகி போட்டிகள் வந்து பெரும் சர்ச்சை வந்து ரொம்ப காலமாவே இருந்துகிட்டே இருக்குது வந்து. ரொம்ப இது உண்மையாவே இந்த உலக அழகி போட்டிகள் வந்து நடத்துறாங்களா? அந்த உண்மையா அந்த உலக அழகியல் போட்டிகள் நடத்தும் பொழுது, அந்த போட்டிகளை ஏன் வளர்ந்த நாடுகள்ல நடத்துறதில்ல? பெரும்பாலும் ஒரு யூரோப்ல உள்ள ஒரு நாடுகள்லயோ, அமெரிக்காவிலயோ அல்லது வந்து ஒரு சவுத் ஏசியாவுல உள்ள ஒரு சிங்கப்பூர் மாரியான ஒரு நாடுகள்லயோ, அல்லது வந்து தென் கொரியா மாரியான நாடுகள்லயோ ஏன் நடத்தாமல் 3ஆம் தர நாடுகள் வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு இந்தியா தான் அதிகமா, அப்புறமா வந்து பிரேசில் மாரி தென் அமெரிக்கா நாடுகள்ல 3ஆம் தர நாடுகளில் ஏன் இந்த உலக அழகி போட்டி நடத்துறாங்க? திட்டமிட்டு இந்த இந்த அதுவும் குறிப்பாக ஏசியாவில், இந்தியாவில் தான் குறி வச்சு இந்த உலக அழகி போட்டிலாம் நடத்துறாங்க. நெறைய உலக அழகி, பிரபஞ்ச அழகிலாம் நம்ம ஊர்ல தான் நீங்க பார்த்துருப்பீங்க வந்து. லாரா தத்தா, ஐஸ்வர்யா ராய், பிரியங்கா சோப்ரா, அது இது எக்கச்சக்கமான பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சீசன்ல இந்த எ 90கள் இறுதி காலத்துலலாம் எக்கச்சக்கமான உலக அழகி போட்டிகள். இதுக்கு நெறைய வந்து கட்டுரைகள நான் படிச்சது வந்து சமூக ஆர்வலர்கள்லாம் சொன்னது என்னன்னா, வேர்ல்டு ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா? குறிப்பா அழகு சாதன பொருட்களை வந்து இந்த 3ஆம் தர நாடுகளில், இந்த என்ன சொல்றேன்னா, இந்த நடுத்தர குடும்பங்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளில் அவங்கள டார்கெட் பண்ணி அடிச்சு இது பண்றது தான். அது நெறைய பேர் உலகத்திலேயே வந்து ஒரு கிரீம் போட்டு ஒருத்தனால வந்து வெள்ளையாக்க முடியும். அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு மோசடியான ஒரு விஷயங்க. அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் தான் நமக்கு தெரியும் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி. ஒரு ப பையுக்குள்ளலாம் வச்சுக்கிட்டு திரிஞ்ச காலம்லாம் உண்டுங்க வந்து ஃபேர் அண்ட் லவ்லிய. வச்சுட்டு ஆமா. ஆணு, பெண்ணு எல்லாரும் வந்து அத போட்டா சிகப்பா மாறிடும். அது வேற வந்து விளம்பரத்தில வரும் வந்து. 4 நாள்ல இவ்வளோ, 1 வாரத்தில அவ்வளோ, 3 வாரத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க வெள்ளைக்காரனாவே மாறிடலாம். அப்படின்ற அளவுக்குலாம் விளம்பரம் மோசமான முடிது. இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ வந்து இந்த மாரி நடுத்தர வர்க்கத்தின் மீது, அதுவும் 3ஆம் தர நாடுகளில் உள்ள இந்த குடும்பத்தின் மீது, இந்த மக்கள் மீது இவருடைய காசை பறிப்பதற்காக வியாபார தந்திரத்திற்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த உலக அழகிகள் போட்டி. இன்னொன்னு என்னன்னா, ஆல்ரெடி உலக அழகிகள் வந்து அவங்கள எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண் துடைப்புக்காக இத நடத்துறது அப்படின்ற ஒரு பெரிய அந்த ஒரு விவாதம் வந்து அந்த 90களுடைய இறுதியிலும் 2000த்தினுடைய தொடக்கத்திலிருந்து அதன் பிறகு அந்த உலக அழகி, பிரபஞ்ச அழகி, அந்த அழகி, இந்த அழகி, உள்ளூர் அழகி, நம்ம இந்த வடிவேலு ஒரு படத்தில சொல்லுவாரு. "எங்கடி அம்மா போறீங்க?" அப்படின்னு. "தென்காசி அழகி போட்டிக்கு போறோம்" அப்படின்னு. தென்காசியில அழகிகளே இல்லன்ற மாரி அந்த நிலைமைக்கு ஆகி பிரமாதமான ஒரு இதுவா இருக்கும். இப்போ அந்த விஷயம் வந்து திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் 71வது உலக அழகி போட்டி கிட்டத்தட்ட 108 நாடுகளிலிருந்து வந்திருக்காங்க. ஜெஜன்னு அப்படி வந்து பார்க்கறதுக்கே ஜெகஜோதியா இருக்கு. இப்போ ஆரம்பத்துலேருந்து தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு சந்திரசேகர் ராவ் இருக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா, இந்த எங்களுடைய கவர்மெண்ட்டை எங்களுக்கான நிதியை எங்களுக்கான சுற்றுலா வளர்ச்சிக்கு நாங்க இந்த மாதிரியான சலுகைலாம் தரோம். நெறைய இந்த ஃபிலிம் சம்மந்தமான அ போட்டி, அப்புறமா வந்து அவார்ட் ஃபங்ஷனு இதெல்லாம் நெறைய அங்க அப்புறமா வந்து ட்ரேடர்ஸ் நெறைய கலந்துக்கலாம் வந்து பொழுதுபோக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நெறைய போன கவர்மெண்ட்டே வந்து அதிக சலுகைலாம் வந்து தெலுங்கானாவுல குடுத்துருந்தாங்க. நெறைய அங்க தான் நடந்தது வந்து. அந்த எலக்ட்ரானிக் சிட்டியா அல்லது வந்து ஏதோ ஒரு அ பகுதி வந்து ஹைதராபாட்ல. அதுக்கு ஒரு பெரிய பெர்மனன்ட்டாவே ஒரு 3 நாள் ஹோட்டல், பெரிய ஸ்டார் ஹோட்டலே உண்டு. இப்போ என்னன்னா 71வது அந்த உலக அழகி போட்டி அங்க தெலுங்கானாவில் நடக்குது. அதில வந்து 108 நாடுகள்லேருந்து நெறைய வெள்ளைக்கார பெண்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. சரி, இங்க வந்து இந்த பெண்களை அவருடைய காலை கழுவ வைத்த சம்பவம் உண்மையா? என்ன நடந்தது? அப்படின்னு தான் ஒரு விஷயம். ரைட்டு. இந்த போட்டிய இந்தியாவுல எங்க நடத்தலாம்? அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது, நாங்க நடத்துறோம். எங்களுக்கு தேவைப்படுது. எங்களுடைய இந்த தெலுங்கானா, எங்களுடைய ஹைதராபாத், அப்புறம் தெலுங்கானாவுடைய சுற்றுலா வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இத நடத்தணும்னா 108 நாடுகள்லேருந்து வந்திருக்காங்கன்னா, அங்கேயும் இந்த செய்தி போகும்பொழுது, சுற்றுலாவுக்கு இந்தியாவுக்கு வரும்பொழுது, எங்க மாநிலத்துக்கு வருவாங்க?
அது எங்களுக்கு ஒரு பெரிய நிதியாக இருக்கும், எங்கள் மாநிலம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் பொழுது ஓகே அப்படின்னு கொடுத்துட்டாச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான ஸ்டார் ஹோட்டல்ஸு எல்லாம் மீடியா, மற்ற ஸ்டேட்லேருந்து வந்த மீடியாக்கள் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணி, இதில் சீஃப் கெஸ்ட்டு எல்லாரையும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் வந்து ஸ்பான்சர்ஸ் சொல்லவே தேவையில்ல. அழகி போட்டி அப்படின்னா இந்த அழகு சாதன பொருட்கள் வந்து குவிய ஆரம்பிச்சிச்சு, ஸ்பான்சர்ஸ் ஒரு பக்கம். இதெல்லாம் நடந்துக்கிற சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, வந்தாச்சு அவங்க மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுக்க அதற்கான தகுதி சுற்று, அந்த சுற்று, இந்த சுற்று எல்லாம் போய் இறுதியில் இந்த மாத இறுதியில் இறுதி சுற்று நடைபெறும். அதில் யார் அந்த உலக அழகி அப்படின்ற ஒரு தேர்வு உண்டு. இதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சுன்னா, வந்தவங்களை வந்து நம்முடைய அந்த அந்த மாநில கலாச்சாரம், அந்த மாநிலத்தில் உள்ள முக்கியமான ஸ்தலங்கள், அங்கே இருக்கிற பாரம்பரிய உணவு, அங்கே பாரம்பரிய உடை, அப்புறம் அங்கே வரலாற்று ரீதியான இடங்கள், இதையெல்லாம் சுற்றி காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு பகுதியாக வாரங்கால், மற்ற ஏரியாக்கள், ஹைதராபாத்தில் உள்ள சில ஏரியாக்கள் இதெல்லாம் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. குறிப்பாக அங்கே உள்ள அந்த பாரம்பரியமான உடை இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த உடையெல்லாம் அவங்களுக்கு வந்து தச்சு அவங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணும்போது, வாரங்காலில் வந்து ஆம்பா அப்படின்ற ஒரு கோவில், அந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவிலுக்கு இவங்களை வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க, வந்து போகலாம் அப்படின்னு. இந்த அழகிகள்லாம் போனப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாடர்ன் உடையில் இது இல்லை இதுவாக இதெல்லாம் உள்ளெல்லாம் வரக்கூடாது, இங்கே ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் போட்டுனாங்கன்னா அங்கே உள்ள ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் எல்லாம் தைச்சி அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாதிரி கரெக்டாக போட்டு இது பண்ண, அவங்களே இந்த வெள்ளைக்கார பெண்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இது பண்ணிவிட்டு போகிறதுக்கு முன்னாடி பல கோயில்களில் வந்து காலை சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். அப்படி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரிசையாக உட்கார வச்சு அந்த பவுலில் தண்ணியை வச்சுட்டாங்க. வச்சுட்டு எல்லாம் வந்து பாவாடை, தாவணி இந்த மாதிரியான ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. அவங்களே ஒரு புதுசாக இருக்குது. சிலருக்கெல்லாம் நிற்கலை. இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பவுலில் வச்சவர் எவனோ ஒருத்தர் 2 பேர்னா கூட சொல்லலாம். ஒரு 108 பேர் பல நாடுகள்லேருந்து, வித்தியாசமான நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. வந்து அவங்களுக்கு என்ன இந்த கலாச்சாரம் துளி கூட தெரியாதவங்களாம் இருக்காங்க. இது என்ன பண்ணுறதுல பவுலில் வந்து காலை விடணுமா, இல்லை தூக்கி தலையில் அந்த தண்ணியை ஊற்றிக்கணுமான ரேஞ்சில் அவங்க முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மைக்கில் சொல்கிறாங்க வந்து, இது மாதிரி இந்த இந்த டெம்பிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தொடச்சிட்டு நம்ம உள்ளே போகணும், செருப்பு போட்டுக்கூடாது அப்படின்போது அது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. வந்து காலை உள்ளே விட்டுறதா இது பண்ணுறதா பார்க்குறாங்க. இந்த இது கூட தூக்க தெரியல, வந்து பாவாடை இப்படி இது பண்ணிவிட்டு அதை வந்து பண்ண தெரியாதப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, வந்து இருக்கிற பெண்கள் வந்து ஒரு உதவி பண்ணுறாங்க. வந்து அது வந்து அதாவது வந்து இவங்க சொல்கிற அந்த சுற்றுலா அந்த அழகி போட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தவங்க கவர்மெண்ட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, இதுதான் நடந்ததுன்னு. என்ன பண்ணுறாங்க, வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மொண்டு அதை ஊற்றுறாங்க, காலை கழுவிக்குங்க அப்படின்றாங்க. வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. வந்து அது கூட எப்படி தெரியாமல் இருக்குன்னு தெரியல. அப்போ வந்து அவங்க கையில் வந்து டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறாங்க, ஒரு டவல் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டவலை வந்து தொடச்சிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு. பெரும்பான்மையான குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து தண்ணீரை அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. அதனால தான் வந்து கழிப்பறையிலே பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த சில்னஸ் வந்து அப்போல்லாம் இப்போ நிறைய வந்து அந்த ஹாட் வாட்டர்லாம் வந்துட்டால் கூட காலகாலமாக அந்த தண்ணி கை வைக்கவே முடியாது. வந்து எல்லாம் மைனஸில் இருக்கிறது. அதனால தான் அந்த வெள்ளைக்காரன் அந்த விஷயத்தை கொண்டு வந்தது. இவங்களும் பார்த்திங்கன்னா தண்ணீர் பயன்பாடு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி காலில் தண்ணி ஊற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க. அது எப்படி துடைக்கிறதுன்னு கூட தெரியாத போது தான் சில பெண்கள் அங்கே இருந்தவர்கள் வந்து அந்த பெண்களுடைய காலை பிடிச்சி அந்த பாதம் தொட்டு அந்த டவல்லையோ அந்த டிஷ்யூ பேப்பர்லேயோ அதை வந்து துடைச்சாங்க. அதை எடுத்த வீடியோவும் அதை எடுத்த ஃபோட்டோவும் பெரிய வைரல் ஆகிடுச்சு. ஏம்பா அந்த ஊர் பொம்பளை தெலுங்கானா பொம்பளைங்களாம் வந்து இழிச்ச வாங்கிங்களா, ஒரு காலை தொட்டு அது எப்படி வந்து நீங்கள் வந்து கழுவ விடலாம், ஒரு பாதம் தொட்டு இது பண்ணலாம். இங்கே வந்து பாத பூஜை பண்ணுறதுன்னு ஒரு இது உண்டுங்க. அது சரியாக சவுத்தில் உண்டு. ஒரு திருமணமானவர்களுக்கு வந்துட்டால் அப்பா அம்மா மாமனார் மாமியார் பாத பூஜை பண்ணுவாங்க. வந்து இல்லைனா எங்கேயாவது ஒரு இது கோயில் ஸ்தலங்கள் இருமுடி கட்டிக்கிட்டு போகிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்பொழுது அவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணி அந்த குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு செய்வாங்க. வந்து இது வந்து ஒரு கலாச்சாரம். நீங்கள் அடுத்தவர்களுடைய காலை தோற்றத்துக்கே இங்கே வந்து வயதில் குறைவாக இருக்கிறவங்களுடைய காலில் இங்கே விழமாட்டாங்க, விழவும் அனுமதிக்க மாட்டாங்க. வந்து காலை தோற்றத்துக்கு வயதில் மூத்தவங்களுக்கு நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா முழுசாக விட மாட்டாங்க. இப்படி தொட்டு இந்த முட்டி கீழே இப்படி தொட்டுட்டு இப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே தான் நம்ம சவுத்தில் தான், குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் சாஷ்டாங்கமாக விழறது வந்து காலில் அப்படியே நெடுஞ்சாலில் விழறது வந்து. அதுலேயும் குறிப்பாக அந்த பாதத்தை தொட்டு வணங்குறது வந்து இங்கே தான் வந்து. அதனால தான் அவங்க தொட்டு வணங்க போகிறாங்கிறதுக்காக தான் சில பேர்லாம் செருப்பை கட்டி வச்சுருவாங்க. வந்து அப்படியாப்பட்ட இந்த கலாச்சாரத்தின்படி இங்கிருந்தோ வந்து வெள்ளைக்கார பெண்கள் அவங்க என்ன அவ்வளோ பேர் அப்பா டக்கருங்கிறா,
அவங்களுக்கு எங்கள் ஊர் பெண்கள், எங்கள் தெலுங்கானா பெண்கள் எப்படி அந்த பாதத்தை கழுவி, அந்த காலை கழுவி அவங்களுக்கு வந்து இப்படி தொடச்சி விடலாம். இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயல் அப்படின்னு நிறைய சமூக ஆர்வலர்கள், மகளிர் அமைப்புகள் இதுக்கு ஒரு பெரிய கண்டனம் கொடுத்துருக்காங்க வந்து. இப்போ நான் சொன்ன காரணத்தை சொன்னது வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டும், அந்த அழகி போட்டி ஏற்பாடு செய்தவர்களும். இதெல்லாம் மீறி 2 தரப்பையும் பார்க்கும்போது நமக்கு என்னன்னு தெரியல வந்து. மேபி எனக்கு என்னென்னா, இவ்வளோ அழகி போட்டிக்கு வந்தவங்க, அவங்களுக்கு என்ன இந்த இந்திய கலாச்சாரம், இங்கே இருக்கிற தன்மை இதெல்லாம் தெரியாமலா இருக்கும். 2வது மைக்கில் தானே சொல்கிறாங்க வந்து. சொல்றத செய்கிறது தானே. ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. ஒரு பவுல்ல தூக்கி பந்த போடுங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பவுல்ல தூக்கி பந்த போடுங்க அப்படின்னு உலகத்தில் உள்ள எந்த மூலையிலேருந்து வந்தாலும் வந்து கேட்டு செய்ய வேண்டியது தானே. அப்படி உட்காந்துக்கிட்டு கழுவுங்க பாதத்தை வந்து சுத்தம் பண்ணுங்க, டவலை எடுத்து தொடங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வந்து. இது கூடவா தெரியாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வியாக இருக்குது. அதே சமயத்தில் இது திட்டமிட்டு அவங்க என்னென்னா எப்போவுமே அந்த ஃபாரினருக்கு இன்றைக்கும் ஒரு குணம் உண்டு வந்து. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா, நம்மளும் கருப்பர் பட்டியலில் தான் இருக்கிறோம். தவறாக சொல்லலை. இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆட்கள், நாம தான் உயர்ந்த ஆட்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு குணம் இருக்குது. அந்த குணத்தை இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து திட்டமிட்ட செயல் அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொருத்தெல்லாம் என்ன கேட்குறாங்க, இப்படி ஒரு அழகி போட்டி நடத்தி அதில் வர வருமானத்தில் அது கிடைக்கக்கூடிய ஒரு பப்ளிசிட்டியில் தான் இந்த மாநிலம் இருக்க வேண்டுமா? மாநிலத்துக்கு அப்படி தான் ஒரு வருவாய் வரணுமான்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கடந்து இந்த விஷயத்தை அப்படியே மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள். குறிப்பாக அந்த அழகி போட்டியில் கலந்துக்கிட்ட வேற்று நாட்டை சேர்ந்த குறிப்பாக யூரோப்லேருந்து வந்த சில போட்டியாளர்கள், அப்புறம் அமெரிக்காவிலேருந்து கூட வந்திருக்காங்க, சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்தவர்கள், இவர்கள்லாம் வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்க வச்சுருக்காங்க. அது எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நாங்கள் காலில் தண்ணி ஊற்றுனதே கிடையாது. நாங்களாம் திட்டமிட்டு யாரையும் இதெல்லாம் பண்ண சொல்லல. அவங்க வந்து பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இப்போ இந்த இந்திய கலாச்சாரத்தில், தென்னிந்திய கலாச்சாரத்தில் இப்படி ஒரு இது இருக்குது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மீறி முழுக்க முழுக்க இந்த அழகி போட்டி என்பது நாம் திரும்ப சொல்கிறது என்னென்னா, வளர்ந்த மேலை நாடுகளில் எங்கேயாவது அடிக்கடி நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? கிடையாது. இதில் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் இருக்குது. குறிப்பாக வேர்ல்டில் உள்ள முக்கியமான ப்ராடக்ட்டுகளை இங்கு வந்து தள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். இதை தாண்டி வேறு விஷயங்கள்லாம் கூட பேசுகிறாங்க. அது பேச வேணாம். வேறு மாதிரியான இந்த கான்செப்டே வேறு மாதிரி போயிடும். அதுக்குள்ளே நான் வர விரும்பலை. இதெல்லாம் மீறி அப்படி ஒரு தெலுங்கானா பெண்கள், அது யாராக இருந்தாலும் சரி, இந்திய பெண்கள், சவுத் இந்திய பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மற்ற நாட்டு பெண்களுடைய காலை பிடித்து அந்த தண்ணீரை ஊற்றி கழுவ வைத்தார்கள் என்பது உண்மையாக இருந்தால் இது கண்டனத்துக்குரியது. இது விவாதத்துக்குரியது இல்லை, கண்டனத்துக்குரியது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.